வெல்கம் பேக். நான் உங்கள் காக்கா முட்டை விக்னேஷ். நான் உங்கள் அப்பா நான் சார். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வீடும் நசாத்தோட வீடும் ஒரு ஹோம் டூர் மாரி உங்களுக்கு காமிக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ். அதாவது வீடுனா இப்போ நான் கரண்ட்டில் இருக்க வீடு கிடையாது. கிட்டத்தட்ட காக்கா முட்டைக்கு முன்னாடி காக்கா முட்டை முடிச்சதுக்கப்புறமும் இங்கே தான் கொஞ்சம் வருஷம் இருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் தான் இருந்தேன். வாங்க காட்டுறேன். இதுதான் என்ட்ரன்ஸு. ஆனால் கொஞ்சம் பேர் இன்னும் இருக்காங்க. அந்த அப்போ இருந்தவங்க கொஞ்சம் பேர்லாம் இன்னும் இருக்காங்க. பாதி பேர் வந்து கவர்மெண்ட் குவார்டர்ஸ் கொடுத்ததால போயிட்டாங்க. பயங்கரமான டிஸ்கஷன் இருக்கிறாங்க ரெண்டு பேரும். இதுதான் என்னோட வீடு. வீட்டுக்குள்ள செப்பல் எல்லாம் போடக்கூடாது, அதனால கழட்டிடுறோம். இதுதான் என்னோட வீடு. ஏன்டா வாங்க. பாத்தீங்கன்னா இங்க இருந்து கிடைக்கிற வியூவே வேற. அப்படியே மேல பாருங்க. இங்க வா. இது ஒண்ணு கையெல்லாம் நீட்ட முடியாது. ஃபேன் இப்போ இந்த வீடு வந்து நம்ம வந்து போட் இருக்கு நம்ம கிட்ட. போட் இருக்கிறதுனால ஸோ அதோட கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இந்த வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்போ தாத்தா அப்புறம் எங்கள் அண்ணனும் வந்து இதை பார்த்துட்டு போவாங்க. இப்போ வெளியே போயிட்டோம். அதை ஒரு நாள் போடுறேன். அது ஃபேன் மட்டும் ஓடிட்டு இருக்கு, யாரும் இல்லை. பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கரண்ட் பில்லு தான். இங்கே தான் சமைப்போம். வாங்க மறந்துட்டேன். இங்கே தான் சமைப்போம். நாங்கள் எல்லாம் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி. நாங்கள் மொத்த பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் 14 பேர். நாங்கள் சித்தி பெரியம்மா. வீடியோ காண்டி நான் சித்தி பெரியம்மான்னு சொல்கிறேன். நாங்கள் அப்படி கூட மாட்டோம். இங்கே தான் மொத்த பேருக்கும் சமைப்போம். இதுதான் டேங்க்கு தண்ணி தான். ஓகேங்களா. இப்போ அந்த கேன் வாட்டர் இருக்குது. ஃபஸ்ட்லாம் வந்து இந்த மெட்ரோ வாட்டர் தான். இதுதான் என்னோட குளியல் அறை. எவ்வளோக்கு வர குளியல் அறை இப்போ இப்படி இருக்கு. முன்னாடி எல்லாம் கொஞ்சம் நாங்கள் இங்கே இருக்கும்போது கொஞ்சம் ரீசெண்டாக இருந்துச்சு. இப்போ மெயின்டைன் பண்ணலை, அதனால ஃபுல்லாக பிரிஞ்சு போயிடுச்சு. முன்னெல்லாம் கொஞ்சம் கவரேஜாக தான் இருக்கும். நாங்கள் அண்ணன் தம்பி 5 பேர் இது இங்கே தான் படுப்போம். அப்படி பேர் மம்மி இங்கே தான் ஃபுல்லாக நாங்கள் 5 பேர் படுப்போம். இங்கே டிவி இருக்கும். என் பிளேஸ் இதான் வரும். இந்த கார்னர் தான் நம்மளுது எப்போவுமே. நான் இங்கே படுப்பேன். என் பக்கத்தில் அண்ணன் 4 பேர். இங்கே ஜென்ஸ் படுப்போம். இந்த வீட்டில் ஜென்ஸ் படுப்போம். ரமேஷ் வந்து இதுக்கு அப்படியே பக்கர் ஸ்ட்ரீட்டு. காக்கா முட்டை டைம் அது. இதுக்கு வந்து அப்படியே பக்கர் ஸ்ட்ரீட் ரமேஷ் வீடு. இது அப்படியே பேக் சைடு தான். ஒட்டின மாதிரி தான் இருக்கும். பேக் சைடு தான். அவனும் இப்போ கவர்மெண்ட் குவார்டர்ஸ் எல்லாம் கொடுத்ததால இப்போ அங்கே போயிட்டான். கவர்மெண்ட் குவார்டர்ஸ் போயிட்டான். அவனை நான் வீடியோவில் காட்டுறேன் ஒரு நாளைக்கு உங்களுக்கு. இது ஒரு வீடு. வா வா. இது வந்து என்னோட பாட்டி, என் ஆயா. இது அவங்க வீடு ஆயிடுச்சுலா. ஏன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஏரியா தான். பட் ஆனால் இன்னும் 2-3 தெரு தள்ளி இருந்தாங்க. இது பாட்டி வீடுன்னு சொல்லிட்டு நாங்கள் வருவோம். அதுக்கப்புறம் அப்பா வந்து 2009 வந்து தவறிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே பாட்டியோட ஜாயின்ட் ஆகிட்டோம். இந்த வீடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் உமன்ஸ் எல்லாம் படுக்கிற. எங்கள் அம்மா, தங்கச்சி, அப்புறம் சித்தி, பெரியம்மா, அப்புறம் தங்கச்சி சார் கேர்ள்ஸ், அக்கா. இந்த வீடு வந்து அவங்களுக்கு. அது ஜென்ஸு, இங்கே கேர்ள்ஸு. அதெல்லாம் பாருங்கள். இங்கேருந்து பாருங்கள். இப்போ வியூஸ்லாம் பயங்கரமாக தெரியுது. அப்போல்லாம் இல்லை. அப்போல்லாம் எல்லாமே கொஞ்சம் நாங்கள் டீசெண்டாக தான் வச்சுருந்தோம். இன்னும் நிறைய சம்பவம்லாம் இருக்குது. என் சினிமா வாழ்க்கை எங்கேருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். வாங்க அங்கே போகலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் பீச். வாங்க. நிறைய இன்டர்வியூ இங்கே எடுத்திருக்காங்க. அது காக்கா முட்டைக்கு முன்னாடி, அந்த காக்கா முட்டை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் இன்டர்வியூ கொடுக்கல. நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இல்லை பட் உட்காருங்க. தேங்க்யூ.
நிறைய பேர் இல்லை, நிறைய பேர் போயிட்டாங்க. இல்லைன்னா இது நாங்கள் ஒரு கோட்டை, இது எங்களோட இது மேலே இருக்கும், வேற மாதிரி இருக்கும். இந்த இது முக்கிய கோட்டைலாம் இல்லை, எல்லாமே அண்ணனுங்க. இப்படி இதுதான் அந்த இந்த வீட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். காசு செலவு பண்ணாமல் இதான் நிறைய பேர் காசு செலவு பண்ணால் யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு எதுக்கு அதெல்லாம், நம்ம ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டுக்காக பண்ணுறோம். இந்த பீச் தான் அது. நான் பிறந்து வளர்ந்து விளையாண்டு உண்டு திறந்து குளிச்சு நீச்சல் கற்றுட்டு கடலை இன்னொரு விஷயம், என்னோட சினிமா வாழ்க்கை கூட இங்கேருந்து ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். அந்த காக்கா மூட்டையில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போஸ்டர் பார்த்துருப்பீங்க. சின்ன காக்கா மூட்டை வந்து நல்லா வெகுருவான் செட்டி போட்டுட்டு. நான் வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து ஒரு பெல்ட் மாரி அடிப்போம், டைவ் மாரி அடிப்போம். அது எக்ஸாக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து இங்கே தான் இருக்காங்க. போவேன் நான், நிறைய பேர் குளிச்சுட்டுலாம் இருக்காங்க. ஸோ இப்போ போய் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். இதுதான் ஆரம்பிச்சிங்கன்னா ஆரம்பிச்சேன். பட் ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு பார்த்து டேரக்டரை பார்த்து வந்து வேறு தான் இருக்காங்க. ஆனால் அந்த சினிமா வாழ்க்கை வந்து அந்த போஸ்டர் மூலியமாக இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவ்வளோதான், இதான் இருந்தேன். இன்னைக்கு இப்படி இருக்கேன். இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகலாமா? ரெடியா? இதுதான் எக்ஸாக்டாக இந்த பிளேஸ் தான். கேட் இல்லை, வாங்க. இப்போ கேட் இல்லை, 4 கம்பி தான் இருக்கு. இதுதான் மீட்டிங் பாயிண்ட்டு. காக்கா மூட்டை மணிக்கட்டில் இதுதான் மீட்டிங் பாயிண்ட். என்னை பார்த்துட்டு தம்பி நடிக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த காக்கா மூட்டையோட அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு எல்லாமே ரிலீஸ் ஆச்சு. எப்போ நம்ம ஒரு மாதிரி பார்த்து போகிறோம். நல்லா தான் இருக்குது, எதுவும் பரவாயில்ல. அவ்வளோதான் என்னோட ஹிஸ்ட்ரி. இவ்வளோதான், இப்போதைக்கு இவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் வந்து ஏதாவது பண்ணி ஏதாவது சாதிச்சேன்னா அதை ஹிஸ்ட்ரியாக நம்ம சொல்லுவோம். இப்போதைக்கு இவ்வளோதான். இதுக்கப்புறம் என் தலைமை நசாத்துக்கிட்ட போவோம். ஹாய் எல்லாருக்கும், நான் தான் உங்கள் அப்பா நசாத் பேசுகிறேன். என்னோட சினிமா லைஃப் டோட்டலாக வேற. ஏன்னா நான் ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து பையன். எங்கள் சொந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு பக்கத்தில் கொக்கராயன்பேட்டை அப்படின்ற ஒரு வில்லேஜ் தான். நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நானும் மறுபடியும் இன்னொரு டைம் உங்களுக்காக சொல்கிறேன். என்னோட சினிமா லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நான் 8th படிக்கிறப்போ தான் என்னோட சினிமா லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு பெருசாக சினிமா ஆசை கனவு, சினிமானாவே என்னன்னு தெரியாத ஒரு பையன். ஏன்னா நான் வில்லேஜில் இருந்தேன். அது எப்படி எடுப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நான் எப்பயும் போல வழக்கம் போல ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கப்போ அப்போ சூதுகவும் படம் வந்து ரிலீஸ் ஆன டைமு. அதுல காசு பணம் துட்டு மணி அந்த பாட்டு ஃபேமஸ். அந்த பாட்டுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து காசு வச்சுட்டு சும்மா வீடியோ எடுத்து அவனுங்க ஏதாச்சும் ஃபேஸ்புக்ல போட்டுவிட்டாங்க. அப்போ எனக்கு தெரியாது இது இதாகும், இந்த படத்துக்காக கூப்பிடுவாங்க, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போதான் வந்து கொலைஞ்சின்ற ஒரு படம் பண்ண போறாங்க. அது வந்து எங்க அண்ணனா ப்ரொடியூசர் மூடர் கோடும் நவீன், கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படிதான் என்னை கூப்பிட்டாங்க. நிறைய பேர் நினைச்சிட்டாங்க எங்க அண்ணா ப்ரொடியூசரு, அதனால என்னை படத்துக்காக கூப்பிட்டாங்க. அதுல பார்த்துதான் தண்டராம் சரவணன் வந்து கேட்டிருக்காரு, யார் இந்த பையன் நல்லா பண்றானே அப்படின்ட்டு. அப்புறம் எங்க அண்ணா சொல்லியிருக்காரு எங்க சித்தப்பா பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வரைக்குமே தெரியாது நான் ஒரு மூவில எல்லாம் ஆக்ட் பண்ண போறேன்ட்டு. கூப்பிட்டாங்க, போனேன். அப்போ போனா எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து டெய்லி அழுதுட்டே இருப்பேன், எனக்கு வீட்டுக்கு கொடுங்க, நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு, நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை அப்படிமே. அப்படி ஸ்டார்ட் ஆனதான் என்னோட ஒரு சினிமா லைஃப். அப்பா என்னை டோட்டலா மாத்தின ஒரு மூவி. என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்டரா நேர்ல மீட் பண்ணேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் சமுத்திரக்கனி அங்கிள். அவரை ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பதான் மீட் பண்றேன். கேரவன் விட்டு இறங்கி வராரு, என்னை பார்த்துட்டு ஏய் அப்படின்னாரு. நான் பார்த்துட்டு அப்படியே மேலே கீழே பாக்குறேன். ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்ட வார்த்தை சாப்பிட்டியா அப்படின்னாரு. சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவர்கிட்ட பேசினது அவ்வளவுதான். அப்புறம் ஒரு 2 days அவர் கூட ஆக்ட் பண்ணேன். அப்போ அந்த டைம்ல தான் என்கிட்ட வந்து அவர் கூட இருந்த அசிஸ்டன்ட் என்னோட கான்டாக்ட் நம்பர் வாங்கினாரு. உன்னோட நம்பர் சொல்றேன் அப்படின்னாரு. நான் நம்பர் கொடுத்தேன். அப்போ எனக்கு தெரியாது இந்த மூவில ஆக்ட் பண்ண போறோம், அடுத்த ஏதோ மூவி பண்ண போறான்னு. அடுத்த ஒரு 1.5 years கழிச்சு எனக்கு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி சமுத்திரக்கனி சார் ஆஃபீஸ்ல இருந்து நாங்கள் உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்பதான் யோசிச்சேன், ஒரு நாள் என்கிட்ட நம்பர் வாங்கினாங்களே அப்படின்ட்டு.
அதுக்கப்புறம் போனதுதான் அந்த அப்போ வரைக்குமே தெரியாது நான் இந்த அப்பா படத்துல பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பண்றப்பயும் தெரியாது இது ஒரு ஏதோ கொழிஞ்சி மாதிரி ஒரு மூவி தான் சரி அப்படின்ட்டு. இதுல நடிக்கிறப்பயே எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் ஒரு வில்லேஜ்ல சுத்திட்டு இருந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு ஆக்ட் பண்ண வச்சாங்க. எனக்கு அதெல்லாம் புதுசா இருந்துச்சு. கேமரா, ஆக்ஷன் கட்டு அதெல்லாம். ஏன்னா வில்லேஜ்ல இருந்த பையன் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு இருப்பேன். அதுவும் ஸ்கூல் படிக்கிற டைம் வேறயா, எனக்கு லீவ் போகுதுன்னு ஒரு வருத்தம் வேற. ஏன்னா லீவே சாட்டர்டே சண்டே மட்டும்தான் விடுவாங்க. ஆனா அப்பயும் அவங்க விட மாட்டாங்க. என்னை ஷூட்டிங் கூட்டு போறாங்க. அப்போதான் இந்த அப்பாவோட சான்ஸ் கிடைக்குது. அப்போ ஒரு 50 டேஸ் அது லைஃப்ல நான் எப்பயுமே மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். அப்படி இருந்துச்சு. அந்த அந்த படம் நடிக்கிறப்பெல்லாம் எனக்கு தெரியாது இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி ஆகும், என்னை இவ்வளவு பேர் கொண்டாடுவாங்க அப்படின்ட்டு. இந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு 8 இயர்ஸ் ஆகுது. இப்போ வரைக்குமே என்ன யாருன்னு எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த மூவி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்றாரு, நான் ரொம்ப லக்கிடா அப்படின்னாரு. நான் நினைச்சேன் நான் தானே உங்களுக்கு லக்கி சொல்லணும், எனக்கு எதுக்கு நீங்க லக்கி சொல்றீங்க அப்படின்ட்டு. இந்த கதைக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் கிடையாது. இந்த படமே வேற ஒரு இதுல இருந்தது. இந்த படம் டோட்டலா வந்து அதுல நான் நடிக்கிறதாவே இல்ல. ஒரு நாள் என்கிட்ட சொன்னாரு, மூவி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், நீ வந்து என் கனவுல வந்தடா. அதுக்கப்புறம் தான் உன்னைய வர வச்சு அந்த டோட்டல் ஸ்கிரிப்டே மாத்தி எனக்காக வந்து பண்ணாரு. தேங்க்ஸ் ஃபார் சமுத்திரக்கனி அங்கிள். எவ்வளோ டைம் அவருக்கு தேங்க்ஸ் சொன்னாலும் கண்டிப்பா பத்தவே பத்தாது. என் லைஃபை சேஞ்ச் பண்ண ஒரு மூமெண்ட் அப்பா. கண்டிப்பா நான் எப்பயுமே மறக்க மாட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து கொலைஞ்சிதான். நிறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பேன். ஆனா அப்பாதான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சுன்னு. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்பாதான் ஃபர்ஸ்ட் மூவின்னு. ஃபர்ஸ்ட் மூவி கொலைஞ்சி. அதுல சமுத்திரக்கனி அங்கிள் ஆக்ட் பண்ணி இருந்தாரு. அதுல எனக்கும் அங்கிளுக்கு அவ்வளோக்கு பாண்டிங் இருக்காது. சும்மா ஒரு 2 நாள் தான் என் லைஃப்லயே பார்த்தது. அவர் 2 நாள் தான். அதுக்கப்புறம் தான் அவர் கூட ஃபுல்லா இப்போ வரைக்கும் டிராவல் பண்ணிருக்கேன். இந்த டிராவல் இன்னும் லைஃப் லாங் பண்ணணுன்ற ஒரு இதுதான் எனக்கு. அப்படிதான் என் சினிமா லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கப்புறம் நிறைய ஃபன்னா, என்டர்டைன்மெண்டா, இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் வரும். நம்ம மூவி ஃபேவரட் டைலாக் மாதிரி யாரும் இருக்கிடம் தெரியாம இருந்துட்டு போயின்னு நினைக்காம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.